நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1255வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முக்கியமாக ராம நடராஜேஸ்வருடைய அந்த அவருடைய அறிவாற்றலும் அவர் அந்த ஜோசியத்தின் மேலே இருக்கிறதும் ரிஷி வாக்கியங்கள் சொல்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள் எனக்கு. நம்பி சாயந்தரம் தான் நடந்தது இது இன்சிடெண்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர் யூடியூப்பில் பார்க்குறோம், நூற்றுக்கணக்கான பேர் ஜோசியர் என்னென்னோ வளர்றான் ஊற்றணும். அதை நம்பி வேறு ஜனங்க வேறு தே ஆர் சூஸிங் த ராங் பாத்து. தீட்சதர் பெரிய ஞானி ஒன்று. இவராட்டம் கிடையவே கிடையாது. அவள் அப்பாலாம் தீட்சதரை பற்றி சொல்லும்போது, ராம நடராஜ தீட்சதர் 4/7 அடைஞ்சான் முதல் தெரு, மந்தவழி மார்க்கெட் பக்கத்தில் இருக்கார். இவர் ஜோசியர்ன்றதை விட மோர் தென் தட் டிவைன்லி பர்சன். இவர் இப்போ எப்படி கேசவன் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாரு, பட் இவர் சொல்கிறதெல்லாம் கேசவனால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறேன் நான். தீட்சிதர் சொல்கிற அளவுக்கெல்லாம் கேசவனால் சொல்ல முடியாது. கேசவன் இவர் ப்ரெடிக்ட், அவ்வளோதான். தீட்சிதர் 7 தலைமுறைக்கு சொல்லக்கூடியவர். என்னுடைய கிட்டத்தட்ட ஐ நோ தீட்சிதர் ஃபார் த பாஸ்ட் 35 years, மோர் தென் தட். இப்போ எனக்கு 75 வயசு. எனக்கு 40 வயசுலேருந்தே தெரியும் வர. எப்போ ஆள் உள்ள நுழையும் போதே பேரும் சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரி யார் சொல்கிறதுக்கு இல்லை, மனுஷா இல்லை. அதனால தான் ஹிந்துவில் அந்த காலத்துலேயே 35 வருஷத்துக்கு முன்னாடி அரை பேஜ் ஆர்டிக்கல் வந்தது ஹிந்து பேப்பரில். இவரை பற்றி வந்தது. அஸ்ட்ராலஜர் இன் சென்னைன்னு வந்தது. பாருங்க, அந்த காலத்தில் ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். ரொம்ப அபூர்வமான தகவலாம் சொல்லுவார் அவர். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, நாளைக்கே ரொம்ப எனக்கு கிட்டத்தட்ட 10 நாள் நான் படுத்துட்டேன். டு பி ஃப்ராங்க், ஐ குட் நாட் அட்டன். இந்த வீடியோ கூட ஒரு 2-3 நாள் போடவே இல்லை. நான் போன வாரத்தில் நிறைய போய் துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா மாச்சுன்ட்டு. உடம்புல உப்பு சேர்ந்துடுத்து, வெயிட் போட்டுவிட்டேன், நீர் சேர்ந்தது, காலெலாம் வீங்கின மாதிரி இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்புறம் பார்லி வாட்டர்லாம் ஆஃபீஸில் கொடுத்துருந்துச்சான். கிருஷ்ணகுமாரன் என்னுடைய நண்பர் சொல்லி, மல்லிகா ஸ்ரீனிவாசனுடைய பிஏ பாலாஜி சொல்லி எனக்கு வந்தது. எனக்கு பார்லி வாட்டர் கிட்டத்தட்ட 10 நாள் கொண்டு வந்து கொடுத்துருந்தா பாவம் ஆஃபீஸ்லேருந்து. அது குடிக்க கொஞ்சமாக இறங்கி, நீர் இறங்கி ஓரளவுக்கு நான் நல்லபடியாக ஆனேன். மாத்திரைகள் அதெல்லாம் இருக்காது வேறு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ தீட்சிதர் சொல்லும்போது தீட்சிதர் சொல்கிறார், இப்போ எனக்கு 75 வயசு, இதெல்லாம் நடக்குமோ நடக்குமோ எனக்கு தெரியாது. என்னுடைய ஆசை என்ன, பிற்காலத்தில் அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டணும். என்னுடைய காலம் முடியத்துக்குள்ளே அம்பாளுக்கு தனியாக ஒரு ஆல்ரெடி இங்கே கட்டிருக்க கொளத்தூரில் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அது தனியாகவே அம்பாளுக்குன்னு தனியாக என்னோடய மனசில் இருக்கிற அந்த இதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி ஆற்றுல பெரிய பெரிய விளக்குகள்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் பின்னாடி யார் பூஜை பண்ணுவா தெரியாது. அந்த கோவிலில் கொண்டு வச்சுடணும் எல்லாமே அப்படின்ற மாதிரி பிளான். கிட்டத்தட்ட ஆற்று ஓரமாக இருக்கணும்னு ஆசை எனக்கு. அது எப்படி நடக்குமோ அதுவும் தெரியாது எனக்கு. அப்போ சொல்லும்போது புலிப்பாணி பாடல் திடீர் ஒப்பிச்சார் ஒரு நாளைக்கு தீட்சிதர். போன மாதம் நடந்தது, சத்தியமாக நடந்தது லைஃப்பில் எனக்கு. என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட இது பிரகாரண்டா 90 வயசு மேலே இருப்பேன் நீ. 75 வயசையே ஆடின்னு இருக்கேன் நான். எப்படிம்மாம்மா 90 வயசு சொல்கிறாள் என்ன? அப்போ அந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் வந்தது. நான் அந்த நேரத்தில் கோட்டக்குப்பம்ன்ற ஊர், நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் அதை பற்றி. அந்த ஊரில் முனீஸ்வரர் 2 முனிகள் போட்டிருந்தான். அந்த அரியத்துறையில் வரக்கூடிய கணேசன் ஒரு நாதஸ்வர வித்வான் மூலமாக அந்த இடத்த பற்றி தெரிய வந்தது எனக்கு. குசஸ்தல் ஆறு காத்தங்கரையில் அமைஞ்ச ஒரு ஊர் அது. கிட்டத்தட்ட 2-3 மாதம் போக முடியாது அது ஊருக்கு. அப்புறம் இட் வில் பிகம் ஐலாண்டு. சுற்றி தண்ணி வந்துச்சுன்னா ஆடி மாதம் வரைக்கும் போகலாம். அப்புறமா தண்ணி வந்துடுமா, ஒரு 2 months யூ கேனாட் கோ தேர். அந்த 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 இடம்லாம் விடுபட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஏதோ எதேச்சையாக அந்த ஊரை சேர்ந்த புண்ணியகோட்டீஸ்வரர், புண்ணியகோட்டி சாமி பேர்,
அன்னபூரணி புண்ணிய கோட்டின்றது நிறைய இடத்துல இருக்குது. காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. கோடி புண்ணியம் வருன்ற மாதிரி சொல்லப்படுறது. அப்படி இருக்கும். ஏன்னா வந்து ஆஷலிங்கம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். வியூவர்ஸ் எல்லாம் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஆஷலிங்கம். ரிஷி பிரதிஷ்டையாக இருந்ததுன்னா சதுரப்பீட ஆவுடைய இடம் இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்காது, லிங்கம்லாம் சின்னதாக தான் இருக்கும். மேக்சிமம் 2 அடிக்குள்ளே இருக்கும். அது 1 அடி உயரம் இருக்கும் லிங்கம். ருத்ரபாகம் 1 அடி தான், இதுக்கு மேலெல்லாம் வராது. இந்த ரிஷிகள் வந்து பெருசாக பண்ண மாட்டாவா. அவளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லிங்கம் எல்லாமே சதுரப்பீட ஆவுடையாக இருக்கும். இந்த ஆவுடைன்றது ரவுண்டாக இருக்காது. இப்போ வரமுக்தீஸ்வரர் எருமவட்டி பாளையத்தில் இருக்கிறது வந்து ரவுண்டு. அது ரிஷி பிரதிஷ்டை கிடையாது. வரமூர்த்தீஸ்வரர் அரியத்துறையில் இருக்கிறது ரிஷி பிரதிஷ்டை, ரோமமுக ரிஷி பிரதிஷ்டை, சதுரப்பீடம். அது அந்த பஞ்சபிரம்ம கஷேத்திரம் எல்லாமே வந்து 5மே வந்து சதுரப்பீட ஆவுடையார். நல்லா கேட்டுங்க. அது மாதிரி கோட்டக்குப்பத்தில் இருக்கிற அந்த லிங்க் புண்ணியகோடீஸ்வரரும் சதுரப்பீட ஆவுடையாரோடு இருக்குது. அன்னபூரணி நம்ம அப்போ 2 முனி இருக்கேன்னு சொல்லும்போது அந்த திடீர்னு வந்து நின்னார். ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த சிவாச்சாரியார், நான் அதை ஃபோனில் ஏதோ கான்டாக்ட் அடித்து விவேக் சார் பேசுகிற மூலமாக கூகுளில் எடுத்து கொடுத்தார். அவர் பேசினா வந்து நான் குளத்தூர் வைக்க வந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தார். சரி, இது ரொம்ப நாளாக மனசில் எது அப்பா அவ கேட்குறா, அந்த 2 முனிவரும் கேட்குறான்னு, என்ன கண்ணா நீ அவ்வளோ தூரம் வந்தையே எருமவட்டி பாளையம் வரைக்கும் என்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன், இல்லை வரவே இல்லையான்னு கோச்சுக்கிட்டுறா. அவள் சத்தியமாக நடந்தது. நான் வந்து பொய் சொல்லணும்னு விரும்பலை. இது மற்றவாளுக்காக இதுக்கும் சொல்லலை. அது வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் விச் ஹஸ் ஷேரிங் வித் இன் மந்த்ஸ் டைம் ஆல் திஸ் ஹேப்பன்ட். என்னை வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், உன்னுடைய உடம்பு சுகமாகும்னார். அப்போ தீட்சதற்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மாதிரி சொல்கிறான், நல்லதுடா ராஜா, அவள் சொல்கிறாளடா அப்படின்னு பராசர மகரிஷி என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறார். அவர் பராசரருடைய அந்த ஸ்லோகமே சொல்கிறார், மடம் ஒப்பிக்கிறார். அவர் ஐ குட் நாட் ரெக்கார்டு, நான் முட்டாத்தனம் பண்ணேன். அவர் பேசுகிறது அவர் ரெக்கார்ட் பண்ணிடணும், பண்ணலை நான். ஸோ அப்போ அங்கே வந்து ரெண்டு முனிவர் இருக்கா. ஒன்று பார்கவ முனின்னு சொல்கிறா. பார்கவன்னா பிருகுவை குறிக்கிறது பார்கவன். அடுத்து வந்து பராசரர், வியாசருடைய அப்பா. இப்போ 2 பேர் அங்கே இருக்கா. பிருகு வந்து அந்த 8 படுக்க வச்ச மாதிரி இருக்க தலைமுடியோட ஜடா அலங்காரம் இருக்குது. இவருக்கு வந்து நீண்ட கூம்பு ஆட்டம் இருக்குது பராசரர் இருக்குது. சரி, 2 மகரிஷிகள் இருக்கா. அப்போ நாளைக்கு 29ஆம் தேதி வாங்கோ நீங்கள் அபிஷேகம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு மாலை கீழே புடவை கடை வேஷ்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். நான் வாங்கி வச்சு 10 நாள் ஆச்சு. அபிஷேக சாமான் வந்து 2 வாரம் ஆச்சு. பட் போகவும் இல்லை, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மீன் டைம் என் உடலும் கொஞ்சம் தேறி வந்து அதுக்கு போகாமல் இருக்கேன். அவன் என்ன சொல்கிறா, என்னை வந்து பார்த்தா உடம்பை நான் க்யூர் பண்ணுறேன்றாவா 2 மகரிஷியோட என்ன. அதுக்காக அப்போ திடீர்னு சாயந்தரம், இன்றைக்கி சாயந்தரம் தோணித்து எனக்கு. தீட்சதற்கு ஃபோன் பண்ணேன், அம்மா அது மாதிரி அவள் 2 பேர் பார்க்குறேன், நல்லதில் போய் பார்த்துட்டு வாடா, அவளை மாலையெல்லாம் சாத்தி அபிஷேகம் பண்ணுனார். பண்ணுறேன் மாமான்னு. அப்போ நான் இதை கேட்டேன். என்னை வந்து ரோம மகரிஷிக்கு அவர் தான் கண்டுபிடிச்சார். யாருக்கும் தெரியாது உலகத்தில். ரோம மகரிஷியோட பர்த்டே யாருக்குமே தெரியாது. கிருத்திகைன்னுவா. கிருத்திகா நட்சத்திரக்காரா வெளிப்பட்டால் ரோம மகரிஷியை அவளுக்கு வாழ்க்கையில் நலன்லாம் வந்து சேரும்னு சொல்லியிருக்கு. ஆவணி சுவாதின்னு சொல்லிட்டு புலிப்பாணி பாடல் இருக்கிறது கண்டுபிடிச்சது அவர் தான். தீட்சதை ஒத்தர் தான் சொன்னார், வேறு யாருமே சொல்லலை. சென்னையில் எவனுக்குமே தெரியல. டு பி ஃப்ராங்க் ஐ டெல்லிங் யூ, ஐ கேன் சேலஞ்ச் ஈவன். தீட்சதோட நாலேஜ் வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து எழுத்து வடிவில் இருக்க, சில கர்ண பரம்பரையாக இருக்குது. தீட்சதருடைய குவாலிட்டி என்னென்னா, அப்படியே பக்கமாக ஒப்பிப்பார். அப்படியே டு கோட் அன் எக்ஸாம்பிள், முதல்ல 35 வருஷத்துக்கு முன்னாடி அவரை ஜவஹர் நகரில் பார்க்குறேன் நான். இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஸோ 1994 பரமாச்சாரியார் முக்தி அடைஞ்ச வருஷம் அது. இப்போ போகிறேன் சாயந்தரம் வேலைக்கு, வா ராஜாவான்னு. எப்படி மாமா முதல்ல வரேன் பார்த்துக்கு, ராஜான்னு கூப்பிட்றாள். பேர் என்ன, உன் பூர்வோத்திரமே சொல்கிறேன், உட்கார்றான்னார். மருந்து வடிவமாகிற விஜயேஸ்வர கோவில் சேர்ந்தவன் நீ அப்படி சொல்லி
உங்கள் ஆற்றுல இத்தனை பேராக சொல்லி, நீ எதுக்கு வந்து என்னை பார்க்குறேன்னா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கரெக்டானார். ஆமாம், கவலையப்படாது, ஒன்று 4 வருஷம் போவோம் அப்படின்னா. அதே மாதிரி 97 தான் எங்கள் அம்மா காலமானான். இது அந்த காலத்திலே சொன்னார் அவர் தீட்சிதர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்கள் இருக்கா நமக்கு தெரியல. யூடியூப்பை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறதோட ஒரு கேள்விக்கு 1000 ரூபா, 3 கேள்விக்கு 5000 ரூபாய்லாம் சார்ஜ் பண்ணுறா முட்டாத்தனமாக. இவர் வந்து தீட்சிதரோட ஃபீஸு, ஏன்னா நிறையா அவர் வந்து சுவடியெல்லாம் அவர் படிப்பார். அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து பணத்தை தேடி அவரை தேடி போனால் அவர் சொல்லுவார் நமக்கு. அப்போ இன்றைக்கி சொன்னது என்னென்னா, இப்போ பார்த்துட்டு வாடா அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த மகரிஷிகளையும் பார்க்கணும் மாமா அப்படின்னேன். இப்போ அது புண்ணிய கோடீஸ்வரருக்கு பண்ணு, இந்த மகரிஷிகளுக்கு டாயின் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாப்பிட்றாங்க. ஸோ அவளுக்கு வஸ்திரம் வாங்கியிருக்கு. இந்த மகரிஷிகள், இது பிருகு மகரிஷின்ற பார்கவ மகரிஷி. பார்கவர் தான் பிருகு. இங்கே பாருங்க, கோட்டக்குப்பம்ன்ற இடத்துல இருக்குது. குசசல் ஆறுல அமைஞ்ச உள்ள ஒரு ஊர். இந்த எருமைவெட்டி பாளையம்ன்ற மகிஷாரண்ய கஷேத்திரத்துக்கு முன்னாடி கைகாத்தம்மன் ஒரு இடம் வருது. அந்த இடத்துலேருந்து தனியாக லெஃப்டில் திரும்பி போனால் இந்த ஊருக்கு போயிடலாம் சொல்லப்படுறது. இது பிருகு மகரிஷி. இவரை பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பார்கவர். இது வந்து பராசர மகரிஷி, வியாசரோட அப்பா. இவாளுக்கு 2 சிலையே இருக்காங்க. இப்போ புண்ணிய கோடீஸ்வரர் இந்த சிவாச்சாரியாரோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவா வந்து அங்கே இறங்கியிருக்காப்பா, இங்கே வந்து ஜபதபங்கள்லாம் பண்ணி சந்தியாவந்தெல்லாம் பண்ணியிருக்கா குசசல் ஆறில் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ கர்ண பரம்பரை அது. இப்போ நான் தீட்சிதர்கிட்ட கேட்டேன்னா, ஏமாம்மா இவாளுக்கு வந்து நட்சத்திரம் இருக்கா சொல்லுங்க, எப்படி ரோம மகரிஷிக்கு ஆவணி சுவாதி சொல்கிறல அந்த மாதிரி சொல்லுங்க சொல்லும்போது தீட்சிதர் சொன்னார். என்ன சொன்னார்? வைகாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிருகுவோட நட்சத்திரம்னார். வைகாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிருகு மகரிஷி என்ற பார்கவருடைய நட்சத்திரம். அடுத்தது கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் பராசர மகரிஷி. இது எப்படி மாமா சொல்லுங்க சொல்லு மாதிரி. பூஷின் பூவாட்டம் கன்னி பெண்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவா. பூஷி அந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மார்கழியில் தான் வந்து இந்த இது பூஷின் பூ பூக்கிறது. ஸோ இந்த பூஷின் பூ ஆவாரம் பூவில் ஞாபகம் வச்சுக்கூட அப்படின்னு இன்றைக்கி சாயந்தரம் சொன்னது. வைகாசி உத்திரட்டாதி பிருகுக்கும் கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் பராசர மகரிஷிக்கும் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணலான்னார். ஸோ மாதம் வர நட்சத்திரம் படிக்கலாம். உத்திரட்டாதி பிருகுக்கும் ரேவதி பராசரருக்கும். பட் குரு பூஜை ஜெயந்தின்னு பண்ணுறதா இருந்தால் இந்த வைகாசி மாதம் உத்திரட்டாதி பிருகுக்கு பண்ணணும், கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம் பராசர மகரிஷிக்கு பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி சாயந்தரம் சொன்னார். ஸோ தட் ஐ கேன் ஷேர் வித் யூ. என்ன அழகாக சொல்கிறார் அவர். நோ சான்ஸ், நோ படி கேன் சே திஸ். நான் அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன். அதை இந்த தீட்சிதரான சொல்லக்கூடிய ஆளே கிடையாது. எப்படி வரையும் தலைமுறைக்கெல்லாம் சொல்கிறாருன்னா எப்படி சொல்ல முடியும் ஒருத்தரால்? ஒருத்தரோட இதை வச்சுட்டு அவ பூர்வோத்திரமெல்லாம் சொல்கிறாருன்னு பாருங்க. அது வந்து மகரிஷி ரிஷி வாக்கியங்களை தெரிஞ்சவர் ஒருத்தர் தான். எனக்கு தெரிஞ்ச சென்னையில் அவள் அப்பா வந்து பெரிய மகான். அவர் அப்பா தீட்சிதர் சொல்லி தெரியும் எனக்கு. அவர் ஊரில் இருக்கும்போது கதிராமங்கலம் மனதுர்கா உபாசகர் அவர் வந்து சொன்னாராம், பார்த்து மாமியை கூப்பிட்டு நல்லா பெருசாக பொட்டு வச்சு குடிக்கிறேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், இந்த பிராமணன் ரசிக்கிறா மாமி பொட்டு வச்சு வந்து உட்காந்துக்கோன்னார். ஊரில் ஜனங்கள்லாம் கூப்பிட்டாரு. எல்லாரையும் தண்ணியில் கோத்தி வச்சு பானகம் நீர் மோரெலாம் கொடுக்க சொல்லி மத்தியானம் சாப்பாடு போடுற வாழ்க்கெல்லாம் கோத்தி வச்சுட்டு பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஒரு இரவு வேலை வரும்போது அப்படியே சாஞ்சிட்டார். பிராணம் போயிட்டு அவருக்கு. தீட்சிதரோட அப்பாவுக்கு தான் போகக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். அவர் சொல்லி எல்லாருக்கும் நன்மையான நல்ல வார்த்தைகளாக சொல்லி அப்படி போனவர். ஒரு சமயம் அந்த மாதிரி அவர் தீட்சிதரோட அப்பா வயக்காட்டில் நடந்து போயிட்டே இருக்காராம். போயிட்டு இருக்கும்போது ஏற்றம் இறக்கிறான் ஒருத்தன். 1 2 3 இறங்கி அந்த கீரை ஒடிடா அப்படின்னாராம். இறை 1 2 ஏற்றம் போட்டு வரேனாம்.
இல்லைடா எம்மன் வரான்டா சீக்கிரம் கீரையை உடைச்சா நீ புதைப்பேன்னாராம். அவன் கேட்காம திருப்பி 2வது ஏத்தம் 3வது ஏத்தம் போட்டிருக்கான் பாருங்க. டபால் இந்த கட்டை ஒடிஞ்சு தலைக்குப்புற விழுந்து அந்த கருங்கல் படிக்கட்டு இருக்கும் வரிசையா இந்த ஏத்த கிணறுல அதில் மண்டை உடைஞ்சு எத்திவிட்டான், கபாலம் உடைஞ்சு. பட் ஹீஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட். யமன் வரதை நேராக பார்த்து வரவர் தீட்சிதரோட அப்பா. அப்பாற்பட்ட மகான்கள்லாம் இருந்திருக்கா, இப்பயும் இருக்கா. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அவளை. ஏன் இவ்வளவும் சொல்கிறோன்னா, தீட்சிதர் போன்ற வாழை நம்ம உபயோகிச்சுக்கணும். ஆனால் ஜனங்க நான் கூட நினச்சேன், கோட்டைக்குப்பம் போயிட்டு வந்த பிறகு தீட்சிதரோட பர்மிஷன் வாங்கிட்டு அவரை பேட்டி எடுக்கணும்னு. ஏன்னா இப்போ ஏற்பட்ட வாழை பற்றி வெளிச்சத்துக்கு கொண்டுடணும். தீட்சிதருக்கு வரணும் அவசியம் கிடையாது அதெல்லாம். ஏன்னா நரேந்திர மோடியே பார்லிமெண்ட் ஒரு ரூமே கொடுத்துருக்காரு அவருக்கு. சுஷ்மா சுவராஜ் எல்லாம் வந்திருக்கா, ரஜினிகாந்த் ரத்னாலாம் வந்திருக்கா பார்த்துக்க. ஃபோட்டோலாம் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப சொற்பமான பீப்புள் தான் இருக்கா. நம்ம வி ஹேட் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், ஒவ்வொருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு தவிக்கிறா ஒருத்தரும். அதில் வெளியில் வர முடியல அவளால். அவளுக்கு தீட்சிதரான வடிகால், வேறு யாராலும் சால்வ் பண்ண முடியாது அது. ஐம் டேம் ஷூர் அபவுட் இட். ஏன்னா ரிஷி வாக்கியம் பொய்க்காது, உனக்கு தெரியுங்க. பரிகாரம்லாம் கிடையாதுன்னு சில பேர் சொல்லுவா. இருக்கு, யார் சொன்ன பரிகாரம்னு கேட்க. மகரிஷிகள் அவள் தப்போ பலனில் இன்னது பண்ணால் இது நடக்கும்னு சொல்லியிருக்கா. இப்போ எனக்கே அவள் கனவுல பேசுகிறா, கடா என்னை பார்க்க மாட்டேன்றியா, நீ பார்த்துட்டு போ, வி வில் க்யூர் யூன்றா. அந்த அதுக்கு இப்போ இந்த மாதிரி யார் சொல்லுவா? இந்த பராசர மகரிஷி யார்? வேதவியாசரோட அப்பா. அவர் நம்ம கனவுல நனவுல இந்த திடீர் தோன்றுறது, அது மாதிரி இன்ட்யூஷன் ஸ்புரிக்கிறது பிருகுவும் சொல்கிறாரு. அதனால் அவள் நாளைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் இருக்காங்க. கோட்டைக்குப்பத்தில் போய் பொன்னிகோடீஸ்வரர் சிவாச்சியார்கிட்ட பேசியிருக்கேன் நான். ஸோ அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. நாளைக்கு அபிஷேகங்கள்லாம் எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து ஹவு டு அப்ரோச் ரோடுன்னு நம்ம காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டோட போய் பாருங்க. ஏன்னா பிருகு தான் சீவசகோத்திரத்தினுடைய ஆதி ரிஷி. சீவசகோத்திரத்தினுடைய ஆதி ரிஷி யாருன்னா பிருகு தான். ஸோ பார்கவ அப்படின்னு வரும். ஸோ பிருகுவோட மனைவி தான் கியாதி. புல்வாமா தீக்கா 3-4 பொண்டாட்டி இருக்கா அவருக்கு. ஸோ அந்த மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளையாக வந்தவர் பிருகுக்கு. பார்கவி பொண்ணா பிறந்து அப்பேற்பட்ட மகரிஷி இங்கே குசசல் ஆறில் தபஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அவரும் வந்திருக்கார், பராசர மகரிஷியும் பூஜை பண்ணியிருக்காரு. இப்போ 2 மகரிஷிகள் ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப 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 வெரி ரேர் ஃபினோமினன். சென்னை பக்கத்திலே இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், அரியத்துறையில் எப்படி ரோம மகரிஷி இருக்காரோ அதே மாதிரி இந்த கோட்டைக்குப்பத்தில் பிருகு மகரிஷின்ற பார்கவ மகரிஷியும் பராசர மகரிஷி இருக்கா. அதே மாதிரி பஞ்சட்டியில் அகஸ்தியர் இருக்கார். அதே மாதிரி பல மகரிஷிகள் ஒரு இடத்துல அந்த இடத்துல வசிச்சிருக்கா. வாமதேவி மகரிஷி இந்த ஆரணி சம்மங்கி பிச்சாலீஸ்வரர் கோவிலில் அவர் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கத்துலேயே 2 சுற்றியே பல மகரிஷிகள் தபஸ் பண்ண இடம். அதே மாதிரி கண்ம மகரிஷி சகுந்தலையோட அப்பா. சகுந்தலையை எடுத்து வளர்த்தவர் யார்? கண்வர். கண்வருக்கு சிலை இருக்கும். எங்கள் புஷ்பரதீஸ்வர சொர்ணாம்பிகை சமேத புஷ்பரதீஸ்வரர் ஞாயிறில் பானுபுரினே பேர். ஞாயிறு பேர் பானுபுரி. ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கணும் சூரிய உரையில். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பல மகரிஷிகள் 5-6 மகரிஷி இங்கே வந்துடுறா. 2 சுற்றியே இருந்திருக்காவா. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு நல்லது நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒய்யன் ஷேரிங் வித்தின்னு அவளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உபயோகிச்சுக்கோங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணாதுங்க. ஞாயிறில் கண்பர், அகஸ்தியர் இதில் பஞ்சட்டியில் இருந்திருக்கார், பொன்னேரியிலே வந்திருக்கார் அகஸ்தியர். அகத்தீஸ்வர ஆனந்தவல்லி இருந்தால் அகஸ்தியர் பிரதிஷ்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன காவணம் இருக்கு, வள்ளலார் வாழ்ந்த ஊர். அங்கே அஷ்டோத்திர ஈஸ்வரர் அஷ்டோத்திரவல்லி, சதுர்வேதர் புரீஸ்வரர் சிவகாமின்னு இருக்கு, அங்கே வந்திருக்காவா. அதே மாதிரி கோட்டைக்குப்பத்தில் பராசர மகிழ்ச்சின்ற
மகரிஷியும் பார்கவர்ன்ற பிருகு மகரிஷி இருந்திருக்கா. அரியத்துறை ரோம மகரிஷி, வாமதேவர் மகரிஷி வந்து ஆரணியில், இந்த மாதிரி பல பைரவ மகரிஷி வந்து ராமகிரியில், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு ரிஷிகளால் பூஜை பண்ணப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அந்த அந்த லிங்கங்கள்லாம் சதுரபீட உடையாராக இருக்கும். ரிஷி பிரதிஷ்டானால சதுரபீடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தீராத பிரச்சனை உள்ளவன் திரு ராமநடராஜ தீட்சர் அப்ரோச் பண்ணுங்க. 4-7 அடைஞ்சான் முதலை தெரு, மந்தவெளி மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க. ஆல்ரெடி நம்பர் நான் கொடுத்துருக்கேன், முன்னாடியே பாருங்க. நல்ல வெரி நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ரெக்கார்ட் பண்ணுங்க. அவர்த பர்மிஷன் கொடுப்பார் அவர். இந்த மாதிரி அவள் ஜீவித காலத்தில் நம்ம வந்து உபயோகிச்சுக்கிறோம். அதெல்லாம் எனக்கு இந்த தீட்சிதர் வந்து ஜவஹர் நகர்லேருந்து இங்கே வரும்போது 2001 வந்தேன். 2003 செலவு பண்ணி 2008 கும்பாபிஷேகம் ஆச்சு ராஜராஜேஸ்வரிக்கு. அதை 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் அவர். இங்கேருந்து வடக்கு போக போகிற, அங்கே கோவில் கட்டுவோம் அம்பாளுக்கெல்லாம் சொல்லி முன்னாடியே சொல்லிட்டார் அவர். அதே சமயம் ஒரு சமயம் அதில் ஒரு 1 or 2 days பழக்கம் ஆன பிறகு ஒரு நாள் உட்காந்து, இப்படி மாமா சொல்கிறேன், அந்த பீரோ பாருங்க 10 காண்டம் ஒரு புத்தகம் இருந்தது. இவ்வளோ பெரிய பல்கி புக்கு, கேலிக்கோ பெயிண்டிங் பண்ணது பச்சை கலரில். அப்படியே அப்பள மாடம் உடையிறது பேப்பர்லாம். அது எடுறானார், எடுத்து கொடுத்தேன். இத்தனை பேஜ் பிரியினார். கிட்ட ஒரு 400-500 பேஜ். அது ஐ டோன்ட் ரிமெம்பர் தட். அதில் என் பேரெல்லாம் பிரிண்ட் ஆகிருந்தது. நம்ம என்ன நம்புங்க. படித்தேன். மூடுறாதான மூடி அங்கே வச்சுட்டேன். அப்போ தீட்சாவில் போயிருக்கேன் பார்த்துக்க. அதுக்கப்புறமா அந்த புக்கை நான் 2 தடவை எடுத்து பார்த்துருக்கேன். ஐ குட் நாட் ஃபைண்ட் இட். இட் டிஸப்பியர்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளால் நம்ப முடியாதது. கலிகாலத்தில் நடக்கிறது. அந்த நேரத்தில் அவள் அந்த விஷயங்களை காமிச்சிட்டு போகிறா நமக்கு. அதை வந்து உணரணும். நம்ம வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் தம். அவளுடைய நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் தட் வி ஷுட் பே. அது எல்லாமே ஓசியில் கிடைக்காது, நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட லட்சமாக நொட்டராக கொண்டு போய் அப்போல்லாம் உள்ளே போயிட்டு வெளில வந்தாலும் லட்சத்தில் வேணும். தீட்சத்துக்கு 5000 ரூபா கொடுக்குறது என்ன கேடு. ஒரு நல்ல வேத பிராமணர், ஜமாலஜிஸ்ட்டு, பெரிய பாமிஸ்ட்ரி தெரிஞ்சவர், ரிஷி வாக்கியம் தெரிஞ்சவர், பெரிய ஸ்காலர், அவளுக்கெல்லாம் பண்ணுறது ரொம்ப 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 புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் நிலவில் கொண்டு செயல்படணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மகரிஷிகளுடைய அனுகிரகம் கட்டாயம் வேணும். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திரும்பி 87-88 ஓடின்னு இருக்கு 2 நாளாக. சப்ஸ்கிரைபர்ஸே வரல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கேயே கவலைப்படுறேன்னா யாராவது கவலைப்படாமல் என்ன செய்ய சொல்லுங்கள். இப்போ பார்க்க மாட்டேன்றால ஒரு வருத்தம் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ சொல்கிறோம், ஜனங்கள் நன்மை அடையணும்னு சொல்கிறோம். பிராப்தம் இருக்கிறவா கேட்டுக்கிறா, பிராரத்தகரமாக இருக்கிறவா வந்து இக்னோர் பண்ணுறா. அவ்வளோ. நமஸ்காரம்.